आरती వచ్చింది की वृन्द्याय तुलसीदेव्याय प्रियाय केशवश्चत कृष्णभक्तिप्रदे देवी सत्यवताय नमो नमः। नमो नमः तुलसी कृष्ण प्रियसी नमो नमः। राधा कृष्ण सेवा पबो हे अभिलाषी राधा कृष्ण सेवा पाबो हे अभिलाषी नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। ये तो मार शरणलोय तारा वंश पूर्ण होय कृपा कोरी कोरो तारे वृंदावनवासी नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। मोराये अभिलाष विलास कुंज दियो वास नयने हरि बो सदा युगल रूप रासी नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। निवेदनदारा शाकिरानुगात कोरो सेवाधिकार दिए कोरो निज दासी नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। दीना कृष्ण दासे को ये नमो राहोय श्री राधा गोविंद प्रेमे सदा ये नबासी नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। यानि कानि च पापानि ब्रह्मा हत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे। यानि कानि च पापानि ब्रह्मा हत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी। जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी। जय वृंदे जय वृंदे जय वृंदे जय श्री वृंदे। हृदय तुलसी हरे महाराज कृष्ण की जय, हरे श्री कृष्ण प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय, नित्य जय गौर प्रेमानंद जय हरि बोल। हरे हरे बोल। हरे कृष्ण हरे कृष्ण माता जी। हरे कृष्ण प्रभु जी எல்லாருக்கும் காலை வணக்கம். हरे कृष्ण। स्वाध्याय यज्ञ यज्ञाश्च
சாரி संशित व्रता शंसित व्रताः यतयः संशित व्रताः சின்னதாயிடுது द्रव्ययज्ञस्तपो यज्ञा योगयज्ञस्तथा परे स्वाध्याय ज्ञानयज्ञाश्च यतयः संशित व्रताः हरे कृष्णा वनजा माताजी वासिக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी பதம் 28. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச एतयः संशितव्रताः. हरे कृष्णा थैंक यू वनजा माताजी हरे कृष्णा माताजी प्रणाम. हरे कृष्णा स्टार्ट பண்ணலாமா மாதாஜி हरे कृष्णा மாதாஜி हरे कृष्णा स्टार्ट பண்ணவா எஸ் மாதாஜி ஸ்டார்ட் பண்ணலாம் மாதாஜி. हरे कृष्णा ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य हरे कृष्णा இன்னைக்கு எடுக்க போற ஸ்லோகம் அதாவது மாதாஜி எடுக்க சொல்லி போற ஸ்லோகம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 28வது பதம். இன்னைக்கு மாதாஜியும் 27ல இப்ப தொடர்ந்து நம்ம படிச்சிருக்கிறது வந்து யோகங்கள். அதாவது நம்ம இந்த பயிற்சி எடுக்கிறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இது வந்து 34வது 33 ஸ்லோகா வரையிலும் இதே சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்லோகாலையும் பகவான் வந்து வித்தியாசமா நமக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகால நம்ம பார்த்தோம்னா எத்தனை வகையான யக்ஞா இருக்கிறது, யாகம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உகந்ததா, அதுக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்றதா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. பதம் 28. திரவிய யஜ்ஞா ஸ்தபோ யஞ்சா யோக யஞ்சாஸ்ததோ பரே ஸ்வாத்யாய ஞான யஞ்சாஸ்சாயதயஹ சம்சித விரதாஹ. யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களாமா? படிக்கிற மாதாஜி படிக்கலாம். கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர். மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தின் முன்னேற்றம் பெறுவதற்காகவே வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து இந்த ஸ்லோகத்துக்கான டிரான்ஸ்லேஷன்ல நமக்கு வந்து 2 விதமா கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா திரவியஞ்சா அப்படின்னா என்னது? பொருள் தானம், உடைமைகளை வந்து என்ன பண்றது? துறக்கிறது. அது ஒரு வகையான யாகம். அதுக்கப்புறம் தவயஞ்சா. தவயஞ்சாம்னா யாரு? தவம், விரதம் இருப்பது.
அடுத்தது வந்து யோக யஞ்சா அப்படின்னா என்றது எப்பவுமே வந்து யோகம் தியானத்தில் இருப்பது. ஸ்வாத்தியாய சாஸ்திரம் படிப்பதில் வேதங்களை படிப்பதில் யாகம் செய்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா ஞான யாஞ்சா, அப்போ உன்னத அறிவில் வந்து முன்னேறணும். அப்ப எது இதுல உகந்தது அப்படின்றதா நாம இப்போ பார்க்க போறோம் இல்லைங்களா. இப்ப முதல்ல இந்த ஸ்லோகாலோட டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருக்காங்க, கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கடும் விரதங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டுள்ளே தங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் என்ன பண்றாங்களா, அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, தியாகம் பண்றாங்க. அந்த காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, திரைக்கடல் ஓடியும் யாருக்கு தெரியும், திரைக்கடல் ஓடியும் திரைக்கடல் ஓடியும் திராவியம் ஓடியும் திரவியம் தேடு. அந்த திரவியம் என்றது என்ன அந்த இடத்துல, அப்போ பொருட்களை தேடணும். ஆனா இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, கடல் கடந்து சென்று நீங்கள் வந்து பொருள் ஈட்டுங்க, வேலை செய்யாங்க அப்படின்றது அந்த காலத்துல சொல்றது. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்களே, திரவி யஞ்சா, இதுக்கு பேர் என்னது, திரவி யஞ்சா. அப்படின்னா ஒரு சிலர் வந்து கடு விரதங்களை மேற்கொள்கிறார்கள், அது மட்டும் போறல, அவங்க கிட்ட உடைமைகளை, அந்த பொருட்களை என்ன பண்றாங்க, எல்லாரும் தானமாக கொடுத்து விடுகிறார்கள். அப்போ ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள செல்வர்கள், வியாபாரிகள், அரச குலத்தோர், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தர்மசாலை ஏற்படுத்துறாங்களா இல்லைங்களா, அன்னதான சத்திரம், விருந்தினர் விடுதி, அனாதை இல்லம், வேத கல்வி கூடம் போன்றவர்களை என்ன பண்றாங்க, ஸ்தாபிக்கின்றனர். சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க சொத்துக்களை கொடுத்து அறக்கட்டளை கூட என்ன பண்றாங்க, ஏற்பாடு செய்கின்றனர். அப்போ அனாதை இல்லம், முதியவர்கள் இல்லம், குழந்தைகள் காப்பகம், புத்தக நூலகம், கல்வி, மருத்துவ வசதி, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த இயக்கங்களின் மூலமாக நாம் இலவசமாக பெற முடியும். இந்த மாதிரி என்ன பண்றாங்க, தவம் பண்றது மட்டும் கிடையாது, தன்னுடைய உடைமைகளை என்ன பண்றாங்க, அவங்க தியாகம் செய்கிறார்கள், அதை அளிக்கின்றார்கள். அந்த சரித்திர காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டவர், இப்ப கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இப்ப ஹிஸ்டரியில இருக்கா எனக்கு தெரியல, நம்ம படிச்சிருக்கிறோம் அசோக மன்னரை பத்தி. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க, நம்ம படிச்சிருக்கீங்களா சரித்திரத்துல, நம்ம பாடத்துல கூட அதிகமா அவரை பத்தி கேள்வி வரும் இல்லைங்களா. 3ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர். அவர் வந்து பெரிய வந்து ஒரு சக்கரவர்த்தி. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, கலிங்க போரில் வந்து வெற்றி பெற்றார். ஆனால் அதுல வந்து ஏராள மக்கள் வந்து இறந்து விடுகிறார்கள். அதனால என்ன பண்றாரு, அவருக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது. அப்ப தன் தவற்றை உணர்ந்து என்ன பண்றாரு, பல தர்ம காரியங்களில் ஈடுபட்டார். இப்ப கூட எனக்கு ஞாபகம் வருது, பரீட்சையில கேட்பாங்க, அசோகர் வந்து என்னென்ன வந்து தர்மங்கள் செய்தார், யாருக்காவது ஞாபகம் இருக்கா படிச்சதுல? திறங்களை கட்டினார், மரங்களை நட்டார், அறிவோல் நீர் வசதி செய்தார், புத்த மதத்தை பரப்பினார், கல்வெட்டுக்களை ஏற்படுத்தினார். நானும் மாதாஜி இதை படிக்கும் போது டக்குன்னு எனக்கு வந்து நிழல் மரங்களை அமைத்தார் சாலைகள் ஓரங்களில். இதுதான் எனக்கு கூட ஞாபகம் வந்தது. அறிவோல் மாதாஜி, உங்க வயசு என்ன மாதாஜி, கேட்கலாமா? எனக்கு 61 வயசு மாதாஜி. அதுதான் நம்ம ஸ்டேஜ்ல எல்லாம் அந்த ஹிஸ்டரியை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அசோகர் வந்து முதல்ல வந்து உலக கணம் அதிகமா சண்டை போட்டு போர்ல வென்று அவர் வந்து பொருளை நிறைய சேகரிக்கணும்னு நினைச்சார். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டு இவ்வளவு மக்கள் வந்து மாண்டு விட்டார்கள். அப்ப மன வருத்தம் அடைந்த பொழுது அவருக்கு என்ன வந்தது, புத்தி மார்க்கம் வந்தது இல்லைங்களா. அதனால புத்த மார்க்கத்தின் மூலமாக அவர் ஆன்மீக ஞானத்தை தேடினார். அப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுல என்ன பார்த்தாங்க, டிரான்ஸ்லேஷன்ல படிச்சாங்கன்னா, மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானம். சில பேர் என்ன பண்றாங்களா, கடுமையான தவங்கள் இருக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்தது என்ன, விரதங்கள், உடைமைகளை துறப்பது. நல்லா கவனமா கேட்கணும். முதல்ல வந்து கடும் விரதங்கள் இருப்பார்கள், ஆனால் வந்து உடைமைகளை, பொருட்களை வந்து துறப்பார்கள். இப்ப என்ன பார்க்க போறோம், கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோகம் அல்லது உன்னத ஞானத்தின் மூலமாக அவங்க வந்து அறிவை பெற விரும்புகிறார்கள். அப்போ இரண்டாவது வகையினர் என்ன பண்றாங்க, கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி, உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை என்ன பண்றாங்க, அவங்க வந்து கற்று அறிய முயற்சி செய்கின்றனர். அப்போ இவங்களை பத்தி என்ன சொல்றாங்க, தபோமய யஞ்சா. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க இவங்க, தபோமய யஞ்சா அப்படின்னா என்ன,
வாழ்க்கையின் வசதிகளை இவங்க வந்து முதல் கேட்டகரி என்ன பண்றாங்க, வாழ்க்கையின் வசதிகளை வந்து துறக்கிறார்கள். முதல்ல இருந்தவங்க பொருட்களை தான் துறந்தார்கள். அது ஈஸி இல்லையா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். பொருட்களை துறந்து விடலாம், ஆனா வாழ்க்கையிலேயே நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா வாழணும் அப்படின்றது கடினமா இல்லைங்களா? மிகவும் கடினம். சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மனைவியை 24வது வயதிலேயே துறந்து விட்டு சந்நியாசம் மேற்கொண்டார். எத்தனாவது வயசு? 24 வயசுலயே. 24 வயசுலயே சந்நியாசம் அவர் மேற்கொண்டார். அதே மாதிரி இப்ப இருக்கிற குரு மகாராஜ் இன்னைக்கு சென்னையில வந்திருக்கிறாங்க. குரு மகாராஜ் கூட 21 வயசுலயே சந்நியாசம் எடுத்துக்கிட்டார். இப்ப பொருளை வந்து அவங்க வந்து பெரிய குரு மகாராஜ் வந்து பெரிய வந்து மர்ச்சன்ட், வியாபாரி குடும்பத்துல இருந்து வந்தவங்க. சரி ஓகே வேண்டாம், அந்த பொருள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னும் போது கூட ஈட்டிக்கலாம், இல்ல வேண்டான்னு விட முடியும். ஆனா தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வார்களா? செய்ய முடியாது. அந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, தவங்களையும் இந்த வாழ்க்கையும் மேற்கொள்கிறார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தெரியும், சாதுர் மாச்சியம் மாதம் சொல்லுவாங்க. அது வந்து ஆஷாடம் முதல் கார்த்திகை வரை 4 மாதங்கள் வரும். ஜூலை முதல் அக்டோபர் வரை இருக்கும். கிருஷ்ண பக்தர்களுக்கு இங்க இருக்கிற டிவோட்டிஸ்க்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அந்த மாசத்துல என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் வந்து ஷவரம் செஞ்சுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த 4 மாசமும் பக்தர்கள் இந்த ஜூலை 15 வரும்னு நினைக்கிறேன், அக்டோபர் 15ல இருந்து தீபாவளிக்கு முன்னாடி முடியும். 1 மாசம் தயிர், 1 மாசம் பால், 1 மாசம் கீரை, 1 மாசம் உளுத்தம் பருப்பு. இதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் படுக்கையில் அவர்கள் உறங்க மாட்டார்கள். ஒருவேளை உணவு மட்டுமே உண்பார்கள், தானங்கள் செய்வார்கள், அதிகமாக வெளியே போக மாட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் எப்பவுமே நாம சங்கீர்த்தனம், பாகவதம் கேட்பது, படிப்பது, பக்தர்கள் அசோசியேஷன்ல இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. எந்த மாசம் இது? பேர் வந்து சாதுர் மாச்சியம் மாசம். அது எப்போ வரும்? ஜூலை மாசம் ஒரு மிடில் இருந்து அக்டோபர் வரையிலும் வரும். இதுக்கு வந்து ஆஷாடம் முதல் கார்த்திகை வரும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க இதுல? பக்தர்கள் வந்து இஸ்கான் பக்தர்கள், தீட்சை வாங்கின பக்தர்கள் எல்லாம் நிச்சயமா நம்ம எல்லாம் கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு உதாரணமா சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் இந்த சாதுமாச்ச மாசத்துல என்னென்ன பண்ணார் அப்படின்றத பார்க்க போறோம். 24 வயதில் சன்னியாசம் பெற்ற இந்தியா முழுவதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தார். பெரும்பாலும் இந்த சதுர்மசி மாதத்தில் 4 மாதங்கள் அவர் அதிகமாக தங்கிய இடம் எது? பூரி ஜெகநாத். அதுக்கு பேரு என்ன பேரு? நீலக்ஷேத்திரம். இவர் தனது சன்னியாச வாழ்க்கையின் முக்கிய பகுதியை இங்குதான் கழித்தார். சன்னியாசம் வாங்கினதும் அவருக்கு ஆக்சுவலா விருந்தாவன் போகணும், அங்கு வந்து பக்தி தொண்டை பரப்பணும், சில புத்தகங்களை எழுதணும், ஆராய்ச்சி பண்ணணும் தான் நினைச்சார். ஆனா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா அவ்வளவு தூரம் போக வேண்டாம், உன்னுடைய ஆபீஸை நீ பூரி ஜெகநாத்திலே திறந்துக்கோன்னு சொன்னதுனால ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்டா, ரகுநாத தாசா, கோபால பட்டா, ஜீவ கோஸ்வாமி இவங்களெல்லாம் வச்சு அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து செய்யக்கூடிய கட்டளைகளை அவர் இட்டார். அப்போ பூரி ஜெகநாத்லதான் பெரும்பாலும் எங்க இருந்தார்? ஐ திங்க் நியர்லி வந்து 24 வருஷம். எவ்வளவு வருஷம்? 24 வருஷம் அவர் வந்து பூரி ஜெகநாத்திலேயே இருந்தார். முக்கியமா இந்த சதுர்மசி மாசம் அப்போ அவர் வந்து அங்கத்தான் இருந்தார் சொல்றாங்க. ஆண்டுதோறும் ரத யாத்திரைக்கு பிறகு சதுர்மசி மாசம் முழுவதும் இங்கேயே தான் தங்குவார். அப்ப இந்த 4 மாசங்கள்ல அவர் என்னென்ன பண்ணார்? தினமும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பக்தர்களுடன் செய்வார். நீண்ட நேரம் என்ன பண்ணுவார்? அப்படியே பரவச நிலையில் மூழ்கி நடனம் ஆடுவார். அது மட்டுமல்லாமல் மகாபிரபு ஜெகநாதர் ரதத்தை இழுத்து அதில் மகாபிரபு பரவசமாகவும் நடனம் ஆடுவார். அதுக்கப்புறமா பக்தர்களுடன் சேர்ந்து பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, கேள்வி பதில். இப்போ வந்து போன வாரம் கூட கேள்வி பதில் நடந்தது இல்லைங்களா? நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்க, குரு பதில் சொன்னாரு இல்லைங்களா? சந்தேகங்களா? அது போல பக்தர்களுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சபை அமைத்துக் கொள்வார்கள். தத்துவ விளக்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ராமானந்த ராயா, ஸ்வர்ப தமோதரா, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்டா, ரகுநாத தாசா இந்த மாதிரி உள்ள ஆச்சாரியர்கள்லாம் வர வச்சு என்ன பண்ணுவார்? பக்தியோட ரகசியம், ரச தத்துவம், அவர்களுக்கு உபதேசம் செய்யறது, பக்தி இன்னும் எப்படி வளர்க்கணும், எப்படி இன்னும் பக்தர்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பக்தி கொடுக்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதெல்லாம் எப்ப நடந்ததுதான்? இந்த சதுர்மசி மாசத்தில் நடக்கும். அது எத்தனை மாசம்? 4 மாதம். எப்போது நடக்கும்?
ஜூலை 15 இருந்து அக்டோபர் 15 நினைக்கிற எக்ஸாக்டா டேட்ஸ் உள்ள தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கும், மிடில்ல தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, குண்டிச்சா மார்ஜனம் அப்படின்னா வந்து கோயிலை வந்து சுத்தம் படுத்தினார். ஏன் சுத்தப்படுத்தினார்? கோயில் சுத்தமா படுத்தினாதான் நம்மளோட மனசு எப்படி இருக்கும், மனதும் தூய்மையாக இருக்கும். எப்பவுமே நீங்க பாருங்க, நம்மளுடைய மனசு வந்து அழுக்கா இருந்ததுன்னா நம்மளுடைய புலன்களும் என்ன பண்ணும், அழுக்காதான் இருக்கும். மனசுல நிம்மதி இல்லைன்னா நம்மளால வந்து ஒரு தூங்கவோ சாப்பிடவோ ஏதாவது செய்ய முடியுதா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லைங்களா? அது பேர் கர்மாத்மிகம். அப்படின்னா நம்ம வந்து மனசுல வந்து வேதனைகள் இருந்ததுன்னா, சந்தோஷம் இல்லைன்னா அதை எதுல நம்ம காமிப்போம், புலன்கள்ல காமிப்போம் இல்லைங்களா? அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல், குந்திச்சா டெம்பிள்ல பகவான் வந்து சுத்தம் செய்து எப்பவுமே வந்து மனதையும் என்ன பண்ண வேண்டாம், தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த பணியிலும் ஈடுபட்டார். அதுக்கப்புறமா வந்து முக்கியமா வந்து எளிமையான உணவு உண்ண வேண்டியது இந்த சதுர்மசி மாசத்துல நாம் கடைபிடிக்கணும். மிகவும் காரமான பொருட்கள் அதிகமாக சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா ஏற்கனவே இந்த பாகவத பக்தர்கள், வைஷ்ணவர்கள், இஸ்கான் பக்தர்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த ஸ்லோகா மூலயமா அவங்க வந்து இந்த உணவு முறையை பின்பற்றுகிறார்கள். பகவத்கீதையில எந்த ஸ்லோகா, பிரசாதம் பத்தி எந்த ஸ்லோகா கொடுத்திருக்கிறாங்க, 9.26 இல்லைங்களா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக் யுபஹர்த்தம் அஸ்னாமி பிரயத்தாத் மனக. ஒரு இலையோ பழமோ நீரோ பூவோ எனக்கு கொடுத்தால், ஆனா அதை எப்படி கொடுக்க வேண்டும், அன்புடன் கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பகவான் கூறியிருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த மாசத்துல என்ன பண்ணணும், முக்கியமா இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு உணவு முறைகளை பழக்கத்தில் கொண்டு வந்தது மட்டும் அல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் வாழ்ந்து காட்டியவர். யாரு? வாழ்ந்து காட்டியவர். அப்போ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த இடங்களுக்கு எல்லாம் வேற இந்த கீர்த்தன் பண்றதுக்காக போவாங்க. அப்படி அவர் போகும்போதுதான் வெங்கட பட்டா அவர் வந்து பட்டாச்சாரியார் அவர்கள் இதுல வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல அவங்க வந்து பணி எடுக்கிறார். அப்போ அவங்க வீட்டுல போய் தங்கி இருக்கிறார். அப்போ பகவானுக்கு வந்து நிறைய சேவைகள் பண்றாங்க, அவங்களும் அவங்களுடைய மனைவியும். அப்போ அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அவர் பேர் என்ன, கோபால பட்டா. அவங்க எந்த தமிழ் பேசுறவங்க தான், புரியுதுங்களா? கோபால பட்டா அவரும் ஆச்சாரியார். அப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவரும் வந்து அதிகமா வந்து சேவை செஞ்சார். அப்புறம் மகாபிரபு வந்து புறப்பட வேண்டிய காலம் ஏற்பட்டது. புறப்பட்டாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேண்டாம் அப்பா போக வேண்டாம், இது குருவை பார்த்து சொல்லுது, நீங்க இங்கே இரு சாதுக்களே, நீங்க போக வேண்டாம்னு சொல்லி அழுகுறார். அப்படி அழுதோ என்ன பண்றாங்க, இல்ல நான் வந்து சன்னியாசி, நான் போய் தான் ஆகணும், நான் ஒரே இடத்துல தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீ உன்னுடைய அந்த குழந்தைக்காக ஒரு 2-3 நாள் தள்ளி போட்டுட்டு என்ன பண்றாரு, கிளம்பி போறார். அப்ப சொல்லும் போது, உன்னுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற, உனக்கு நேரம் வரும்போது நானே வந்து என்னுடைய சேவையில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன்னுடைய மாமாவிடம் பிரபோதானந்த சரஸ்வதி அவர்கிட்ட என்ன பண்றாரு, நீ வந்து ஆன்மீக குரு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிட்டார். இப்ப அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா யோக பயிற்சி வருது. அதுல பாத்தீங்கன்னா பதாஞ்சலி யோகம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கடுவிரதங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடைமைகளை துறக்கணும். ரெண்டாவதா என்ன பார்த்தோம், கடுமையான இத போல விரதங்கள் பயிற்சி இந்த 4 மாசம் எடுக்கிற பக்தர்களும் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பதாஞ்சலி யோகம். பதாஞ்சலி யோகம் என்னன்றது மன உளைச்சலை நிறுத்துவது. அடயோகம் என்றது என்னது, உடல் சுவாசம் கட்டுப்பாடு மூலம் மனதை அடக்குவது. அது பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் இருக்கு. அஷ்டாங்க யோகத்துல 8 இருக்குது, யமம், நேயமம், ஆசனம், பிராணாயாமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஓகே தாரணை, தியானம், சமாதி, இந்த மாதிரி வந்து ஒரு 8 வகையான யோக பயிற்சியில் ஈடுபடுபவர்களும் இருக்கின்றனர். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்கின்றனர். நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டே வரேன், கவனமா கேட்கணும். முதல்ல என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், விரதங்கள், உடைமைகளை துறக்கணும். இரண்டாவது என்ன சொன்னீங்க,
தவங்கள் அஷ்டாங்கம். விரதங்கள் இருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் வந்து 8 வகையான யோக பயிற்சி சொன்னேன். யோக ஆனா சில பயிற்சி. பேர் என்ன பண்றாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்கின்றனர். அப்படி பார்க்கும்போது விதுரரை இதுல எடுக்கலாம். யுதிஷ்டா மகாராஜன் வந்து 13 வருஷம் அவங்களை என்ன பண்றாங்க, காட்டுக்கு அனுப்புறாங்க. 12 வருஷம் வந்து காட்டுல இருக்கிறாங்க. ஒரு வருஷம் 5ஆன வருஷம் சொல்லுவாங்க, மறைஞ்சி வாழறாங்க. மறைஞ்சி வாழ்ந்ததும் திரும்பி வந்துட்டு என்ன அவர் பாக்குறார், என்னுடைய பாகத்தை கொடுன்னு கேக்குறாங்க. ஆனா துரியோதனன் கொடுத்தானா, இல்ல திருதராஷ்டிரன் தான் கொடுத்தாரா? கிடையாது. 2 பேருமே என்ன பண்ணாங்க, கொடுக்கல. அப்போ குருஷேத்திர இந்த போர் உருவானதுக்கு காரணமே அங்கதான் இருக்கிறது. 5 கிராமங்களை கூட கொடுக்கும். அவர் கேட்டது என்ன, விதுரர் என்ன சொல்றார், சரிப்பா அவங்க சத்திரியர், அவங்களுக்கு வந்து சொத்து தான் கொடுக்க மாட்டேன்ட்ட, ஒரு 5 கிராமங்களையாவது கொடு, அவங்க வந்து பிழைத்துக் கொள்ளட்டும். அதுக்கு கூட என்ன பண்ணான் துரியோதனன், மறுத்து விட்டான். பகவானும் போய் கேட்டார், நான் அமைதியை நாடி வந்திருக்கிறேன்னு சொல்றார். ஆனா துரியோதனன் என்ன பண்ணா, பகவானை மதிக்கவே இல்லை. அப்போ விதுரர் என்ன பண்றார், அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்றார், அண்ணா திருதராஷ்டிரா, உங்க பையன் வந்து நல்லவன் கிடையாது. ஒரு பையன் வந்து நல்லவனா இருக்கணும்னா அத்தியன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தந்தைக்கு வந்து ஒரு அவமானத்தை உண்டாக்க மாட்டான். ஆனால் உன் குழந்தை அந்த மாதிரி கிடையாது துரியோதனன், அவன் மிகவும் கெட்டவன், அதனால நீ வந்து அவனை விட்டு விலகி விடுன்னு சொல்றார். அப்ப யாருக்கு கோபம் வந்தது, துரியோதனனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்துட்டு என்ன பண்றான், தாசியின் மகனே என்ன சொல்றான், தாசியின் மகனே உடைமைகளை மட்டும் என்ன பண்ணுங்க, அவர் கூட அனுப்பிச்சிடுங்க, ஆனா உயிர் மட்டும் இருக்கட்டும். என்ன சொல்றாங்க, இல்ல உடைமைகள் எல்லாம் எடுத்துக்குங்க, உயிர் மட்டும் விட்டு விடுங்க, அரண்மனையில் இருந்து அவனை வந்து விதுரரை நீங்கள் வெளியேற்றுங்கள் சொல்றார். அப்ப என்ன பண்றார் விதுரர் அவர்கள், அரண்மனை விட்டு வெளியேறார். வருத்தப்பட்டாரா? கிடையாது. இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த மாதிரி நன்றி கெட்டவங்களுக்கு நாம வந்து என்ன பண்ணக்கூடாது, இவ்வளவு நாளா நாய் போல இந்த அரண்மனையை நான் காவல் காத்து கொண்டிருந்தேன், இந்த தருணம் தான் எனக்கு நல்ல தருணம் என்றேன்னா உடனே புறப்பட்டு எங்க சென்று விட்டார், தீர்த்த யாத்திரை சென்றார். தீர்த்த யாத்திரை சென்று எண்ணற்ற கோயில்களுக்கு சென்று அர்ச்சா விக்கிரகங்களில் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் வந்து உத்தமரை சந்தித்தார், மைத்ரேயரை சந்தித்தார். அவங்க மூலியமா என்ன பண்ணார், அவரு நல்ல ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டார் விதுரர். திருப்பியும் வந்து அஸ்தினாபுரம் வந்து தன் அண்ணனுக்கே என்ன பண்றார், பக்தி தொண்டை அவருக்கு கற்றுக் கொடுத்து அவருக்கு இந்த ஆத்மாவிலிருந்து எப்படி இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை அடையணும் என்ற வழியையும் கற்றுக் கொடுத்தவர் யார், விதுரர் அவர்கள். அப்ப அந்த அரண்மனையிலே இருந்தா இது நடந்திருக்குமா, நடந்திருக்காது. தாசியின் மகனே சொன்னது இவருக்கு நல்லதா போயிடுச்சு. என்ன பண்றாரு, அரண்மனை விட்டு வெளியேறுகிறார், தீர்த்த யாத்திரை செல்கிறார். அங்க ஆன்மீகத்தை உத்தவர் மூலமாகவும் முக்கியமாக மைத்ரேயை ஹரித்வார் சந்தித்து அதிகமான ஆன்மீக பயிற்சி எடுத்து திரும்பி வந்து தன் அண்ணனுக்கே என்ன பண்றார், முக்தியை வாங்கி கொடுக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவர்கள் அனைவருமே என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு வகையான யாகங்களில் நம்பிக்கையோட ஈடுபடுறாங்களா இல்லைங்களா? தவம் செய்யலாமா, இல்ல பொருள்களை வந்து விட்டு கொடுக்கலாமா, இல்ல யோக பயிற்சி செய்யலாமா, இல்ல வந்து யாத்திரை செல்லலாமா, இப்படி பல உணர்வுகளில் என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஞானத்தை தேடுகின்றனர். அப்போ ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார் சொல்யூஷன், கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ள மேற்கூறிய யாகங்கள் உதவாது. என்ன வேணும் நமக்கு, அதுக்கு பகவானின் கருணை வேண்டும். அந்த கருணை யாருக்கு கிடைத்தது, அஜாமிலனுக்கு கிடைத்ததா இல்லைங்களா? சத்துவகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு போய் தமோகுணத்துல வந்து ஒரு பெண்ணிடம் மயங்கி சொத்துக்களை இழந்தான், மான மரியாதையை இழந்தான். ஆனால் அவன் கடைசி நேரத்தில் நாராயணா என்று அழைத்ததால் அந்த இடத்தில் யார் வந்தார், விஷ்ணு வந்து காப்பாற்றினார் இல்லைங்களா? மறுபடியும் ஹரித்வார்ல போயிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, அவரு எல்லா குடும்பத்தாரை எல்லாத்தையும் துறந்துட்டு வெறும் பக்தி பண்ணி அவர் வந்து வைகுண்டம் செல்கிறார். அப்ப என்னது வேணும் இதுல, இந்த மாதிரி யோகங்கள் முக்கியமா இல்ல பக்தி தொண்டு முக்கியமா? பக்தி தொண்டு தான். அதே மாதிரி வந்து விதுரரும் வந்து பௌதிகமா துரியோதன் கிட்ட காவலாளி போல இந்த ஆன்மீக ஆபீஸ்ல இருந்தார். ஆனா இப்ப என்னாச்சு, அந்த தாசியின் மகனேன்னு சொன்னதுனால வீட்டை விட்டு வெளியேறினார், தீர்த்த யாத்திரைகள் சென்றார், அர்ச்சாவர்களை வழிபட்டார், உத்தவரை சந்தித்தார், அவர் மூலமாக மைத்ரேயரை சந்தித்து அவர் ஆன்மீக குருவாக மாறி வந்தார். அங்கே என்ன ஜெயிச்சது,
யோக பயிற்சியா இல்ல பக்தி பயிற்சியா? பக்தி 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 பயிற்சி. பயிற்சி. பக்தி பயிற்சி. அங்கேயும் பக்தி அப்போ பயிற்சி. மீண்டும் நமக்கு இதையெல்லாம் நமக்கு கத்துக்கணும்னா நமக்கு நிச்சயமா யார் வேணும்? ஒரு ஆன்மீக குரு வேண்டும். அந்த ஆன்மீக குரு கிட்ட தான் என்ன பண்ணணும்? நாம் இன்னும் 2 மினிட்ஸ் தான். அந்த ஆன்மீக குருவை நாம் அணுக வேண்டும். தத் வித்தி பிரணிபாதேனே பரிபிரஷனே சேவையா உபதேசியந்தி தேஞானம் ஞானினா தத்துவ தரிசனக. ஆன்மீக குருவை என்ன பண்ணணும்? அணுகி உண்மை அறிய முயற்சி பண்ணணும். அடக்கத்துடன் அவர்கள் கேள்வி கேட்கணும். அவருக்கு தொண்டு செய்யணும். அவர் மூலயமா தான் நாம் நமக்கு ஞானத்தை பெற முடியும். உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோக பயிற்சி மூலமாக ஒருவனால் என்ன பண்ண முடியும்? 6வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்துல சொல்றாங்க, அஷ்டயோக பயிற்சிகள் மூலம் ஒருவனால் பாவ வாழ்விலிருந்து விடுபட முடியும். புரியுதுங்களா? விடுபட முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது? பாவ சுபாவத்திலிருந்து விடுபட முடியாது. அந்த பாவ சுபாவத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டுமானால் அஜாமி நிலை போல நாம் எதுல ஈடுபட வேண்டும்? பக்தி தொண்டில் ஈடுபட்டால்தான் நாம் கிருஷ்ண உணர்வை தொடர்ந்து நாம் அதில் பயணம் செய்ய முடியும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதா இந்த ஸ்லோகத்துல யோக பயிற்சி மட்டும் போராது. உங்களுக்கு கிருஷ்ண உணர்வு வரணும்னா நீங்க உங்களுக்கு பகவானோட ஒரு கருணை வேணும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பக்தர்களின் சங்கம் வேணும், பக்தர்களின் கருணை வேணும். இல்லைன்னா நம்மளால கிருஷ்ண உணர்வை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. உண்மையா இல்லைங்களா? இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே உகந்தது தானே? இந்த வகுப்புல கூட இந்த அளவுக்கு பக்தர்கள் ஓகே, புது புது பக்தர்கள் டெய்லி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தொடர்ந்து சேவை கொடுக்குறாங்களா இல்லைங்களா? கண்டிப்பா. மாதாஜியும் பிரபுவும் பக்திக்கு மேல கொண்டு வர்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப யாரோட கருணை வேணும்? பகவானின் கருணையும் பக்தனின் கருணையும் இருந்தால்தான் நாம் இந்த கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று நிற்க முடியும் என்று இந்த ஸ்லோகத்தின் வழியாக ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தெளிவா இருந்ததா? புரிஞ்சுதா சொன்னது? தெளிவா இருந்தது மாதாஜி. தெளிவா இருந்தது. டைம் எல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய விளக்கம் ரொம்ப கேட்கும்படியா இருந்தது. சந்தோஷம். தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ சோ மச். இந்த கிளாஸ் எடுக்கிறது கூட முக்கியம் இல்ல, இந்த டைம்குள்ள நம்ம பேசி முடிக்கணும் பாருங்க, அது முக்கியமானது. நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்போ நான் கூட கட் பண்ணிட்டேன். அங்க பெல்ல அடிச்சாங்க, அப்பவே என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டு சொல்ல வேண்டியது. இதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் இருந்தா இன்னும் விவரமா சொல்ல முடியும். ஆனா இது டெய்லி எடுக்கிற வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்லோகம் தானே, அதனால கரெக்டா நம்ம அதுக்குள்ள என்ன முக்கியமான பாயிண்டோ அதை மட்டும் ஷேர் பண்றோம். இதுல டீப்பா சில பேர் எல்லாம் கேள்வி கேட்கறீங்க, உண்மைதான். ஆனா அதற்கான சமயம் கிடையாது, அதற்கும் கிடையாது. அது டீப்பா படிக்கணும்னா அது வேற மாதிரி பக்தி சாஸ்திரி அந்த மாதிரி வகுப்புல போகும்போது நம்ம டீப்பா படிக்கலாம். இது முக்காவாசி புதிய பக்தர்கள் நிறைய பேர் இணையறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. கொஞ்சம் மெதுவாதான் அவங்களை கொண்டு போகணும். ஹரே கிருஷ்ணா. கேள்வி எதுவும் இல்லைன்னா நம்ம வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். விதுரர் தான் துரியோதனனையும் காந்தாரியும் பக்தி மார்க்கு அழைச்சிட்டு போறாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் கேண்டோல. ஆமா கரெக்ட். அவர் வராரு, அப்ப கேக்குறாரு துரியோதனன் பார்த்து, இன்னுமா நீ உயிரோட இருக்கிறான்னு கேக்குறாரு. என்னது? யுதிஷ்டிரர் கவலைப்படுகிறார், சித்தப்பா எங்க கிட்ட எங்க சொல்லாமே நீங்க போயிட்டீங்களே, இவர் சொல்லாமே போயிட்டார் தீர்த்த யாத்திரை, எங்க சொல்லாமே போயிட்டீங்களே, நாங்க எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம். என்ன நடந்தது ஏதா நடந்ததுன்னா அப்ப உத்தவரை சந்தித்தது, மைத்திரேயரை சந்தித்தது, ஆன்மீக பாடம் படித்தது எல்லாத்தையும் சொல்வார். சொன்னப்ப எல்லாத்தையும் அங்க யார் கேட்டு இருக்கிறாரு? திருதராஷ்டிரர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப மட்டும் கேட்கிறாரு, அண்ணா நீ இன்னும் உயிரோட இருக்கிறாயா? உன் மகன்கள் சென்ற இடத்தில் நீ செய்யவில்லையா? உனக்கு மானம் இல்லையா? மரியாதை இல்லையா? இவ்வளவு தீங்கல்கள் விளைத்த இந்த இடத்தில் நீ இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா எல்லாம் கேட்பார் பாருங்க. அப்பதான் ரோஷம் என்ன பண்றார்? அடுத்த நாள் காலையில திருதராஷ்டிரனை காணவே காணும். விதுரர் எல்லாரும் அரண்மனை ஃபுல்லா தேடுறாங்க. யுதிஷ்டிரர் கவலைப்படுறார். பின்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, காந்தாரி கணவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, இந்த அம்மாவும் கண் கட்டி பின்னாடியே போயிட்டாங்க. இவங்களை தொடர்ந்து விதுரரும் போயிட்டார். இந்த விஷயம் அரண்மனையில் யாருக்குமே தெரியாது. அங்க போயிட்டு
அவருக்கு ஆன்மீக பயிற்சி கொடுத்த மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவை வந்து உடன்கட்டை ஏறினார்கள். உடன்கட்டை. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோல 12-13வது அத்தியாயத்துக்கு அப்புறமா வரும். என்ன பிரபு? ஹரே கிருஷ்ணா. டவுட் இருக்கா இன்னும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி, ரொம்ப சூப்பர் கிளாஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அறிக்கை போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. இல்லைன்னா இன்னைக்கு அறிக்கை போகலாம். இன்னைக்கு கனிமொழி மாதாஜி பண்றாங்க அறிக்கை. மாதாஜி இதுல மாதாஜி சொன்னதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது. மாதாஜி இன்னைக்கு வந்து யாகங்கள் பத்தி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன யாகம் வந்து திரைவிய யஜ்ஞம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கடும் தவம் புரியறவங்க, பொருட்களை தியாகம் பண்றவங்களுக்கு தான் பண்ற யஜ்ஞத்துக்கு பேர் தான் திரைவிய யஜ்ஞம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசோக மன்னர் சொன்னாங்க. ஸோ அசோக மன்னர் வந்து பொருள் ஈட்டுறது, அதாவது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி போர்லாம் செஞ்சாரு. ஆனாலும் அவர் வந்து அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசுல வச்சு அவர் வந்து மக்களுக்கு திரும்ப நன்மைகள் செஞ்சாருன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்ன யஜ்ஞத்துல வந்து ரெண்டாவது சொன்னது வந்து கடும் தவமும் அஷ்டாங்க யோகங்கள் பண்றது பத்தி சொன்னாங்க. அதுக்காண்டி வந்து வேதங்களை கற்கிறாங்க. வேதங்களை கத்துட்டு நம்மளோட வாழ்க்கை வசதிகள் எல்லாம் துறக்கிறது தான் ரெண்டாவது சொன்ன யஜ்ஞம் சொன்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைத்தன்ய பிரபுவையும் நம்ம மகாபிரபுவையும் சொன்னாங்க. ஸோ இதுல வந்து அதுக்கடுத்து வந்து அந்த வாழ்க்கையில வந்து சாதுரிய மாசத்தை பத்தி மாதாஜி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஜூலை 15 to ஆகஸ்ட் 15 வந்து நம்ம இஸ்கான்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுல அந்த டைம்ல வந்து நிறைய பொருட்களை நம்ம சாப்பிட்றது கிடையாது. அப்போ வந்து நம்ம சவரம் பண்றது இல்லை, பெட்ல யாரும் படுத்து தூங்குறது இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தவங்களை புரியுறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து மாதாஜி சொன்னது வந்து ஹடா யஜ்ஞம் சொன்னாங்க. இதுல வந்து 8 வகையான யஜ்ஞம். இந்த டைப்ல வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாமே யாத்திரை போவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் விதுரரை சொன்னாங்க. இவ்வளோ யஜ்ஞங்கள் செஞ்சாலும் நம்ம வந்து இதுல நம்பிக்கையோட ஈடுபட்டாலும் பகவானை அடையணும் அப்படின்னா, பகவான் நம்பிக்கை அதாவது பகவான் அடையணும்னா அவர் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னா அஜமிலான அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அஜமிலான கருணை, பகவானோட கருணை இருந்தா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஜமிலான சொன்னாங்க. ஸோ அஜமிலான் வந்து எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் பகவானோட கருணை இருந்ததுனால மட்டும்தான் பக்தி தொண்டு செஞ்சு பகவான் அவரால் அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பாவங்கள்ல இருந்து அஷ்டாங்க யோகம் பண்றதுனால பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும்னு சொன்னாங்க. ஆனா பாப சுபாவத்துல இருந்து விடுபட முடியாதுன்னு சொன்னாங்க. சோ பக்தி தொண்டு செய்யறதுக்கு வந்து பக்தி செஞ்சா மட்டும்தான் இந்த சுபாவத்துல இருந்து, பாப சுபாவத்துல இருந்து நம்மளால விடுபட முடியும். அதுக்கு பக்தரோட கருணையும் பகவானோட கருணையும், முக்கியமா குருவோட கருணை இருந்தா மட்டும்தான் பகவான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தீர்த்த யாத்திரை போறது என்ன யஜ்ஞம் சொன்னீங்க மாதாஜி? தீர்த்த யாத்திரை போறதாமா? எஸ் மேம். பாருங்க சொல்றேன். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது வந்து ஒரு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சொல்லி ஞானத்தை தேடி ஒரே நிமிஷம் இருங்க, மறந்துட்டேன். யோக யஜ்ஜா, யோகம் தியானம் அங்கெல்லாம் போய் செய்யறது யோக யஜ்ஜா. முதல்ல வந்து திரவிய யஜ்ஜா வந்து பொருள் தானம், பொருள்களை விட்டுறது. தப யஜ்ஜா வந்து தவம் விரதம் இருப்பது. அதுதான் வந்து இந்த சதுர்மசி மாசம் பார்த்தோம். அதுலயே வந்து இந்த அஷ்டாங்க யோகங்கள்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்து யோக யஜ்ஜா, அதுதான் வந்து நம்ம யாத்ரா போறது அதுல வரும். ஸ்வாத்தியாயானா சாஸ்திரம் படிக்கிறது, வியாசர் எல்லாம் படிச்சாங்க இல்லைங்களா, ஸ்வாத்தியாயா. ஞான யஜ்ஜான்றது வந்து உன்னத அறிவில் முன்னேறும்படி, அதுதான் வந்து பக்தர்கள் ஃபாலோ பண்றது. 5 இருக்கு பக்தம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கனிமொழி மாதாஜி சூப்பர் மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி.
தேங்க்யூ மாதாஜி. மொழி மாதாஜி. தேங்க்யூ ராதா மாதாஜி. ரிவோல். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நம்ம அப்போ வேற யாருக்கும் ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வாஞ்சா கல்பியா போயிடலாம் மாதாஜி. ரிவோல். நம்ம வாஞ்சா கல்பியா பண்ணிடலாமா மாதாஜி? பண்ணிடலாம் மாதாஜி. வாஞ்சா கல்பதருபேட்ச கிருபா சிந்து வைகேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதைக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். குரு மகாராஜ் ஜெய். கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா ஆசியும் அருளும் பகவானால் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.